போன வருஷம் நான் மீட் பண்ணேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். சொல்லிவிட்டு என்கிட்ட ஆப் லோனு பேங்க் லோன்லாம் போட்டு தர சொல்லி 15 lakhs என்கிட்ட வாங்கிட்டாரு. பிஸ்னஸ் லாஸ் அப்படின்னு தான் சொன்னார். அவருக்கு எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாமே தெரியும். பட் ஸ்டில் வந்து பிஸ்னஸ் லாஸு நான் கொடுத்துருவேன் அப்படி இப்படின்னு சொன்னார். இப்போ வரைக்கும் அவர் ஒரு இஎம்ஐ கூட கட்டல இருக்கு. ஸோ அவர் வந்து இந்த செப்டம்பர் மாதம் வந்து என்னை தனியாக கூப்பிட்டு போய் ஏதோ என்ன கலந்தாருன்னு எனக்கு தெரியல, அந்த மாதிரி என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தாரு. அதுக்கு நான் ஒத்துழைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போவே வந்து பிளாக் பண்ணிட்டாரு என்ன. ஸோ அதுக்கப்புறம் ஆல் அப்ஸ்காண்ட் ஆகிட்டாரு. 76,000 என்னால் கட்ட முடியல சார். பீயிங் ஹானஸ்ட், என்னால் கட்ட முடியல. நானே கடன் வாங்கி தான் கட்டிட்டு இருக்கேன். இப்போ நான் கடன் கொடுத்தவங்களுக்கு நானும் கொடுக்கணும்ல. ஸோ ஐ மீன் டு ட்ரபிள். ஆமாம், நான் அவங்க வீட்டுக்கு February 1 போனேன். போனப்போ அவங்க அம்மா என்னை அடித்தாங்க. அவங்க அப்பா வந்து தகாத வார்த்தைகளால் என்னை பேசினாங்க. பேசி வெளியே போங்க, காசுலாம் தர முடியாது, அந்த மாதிரிலாம் ரொம்ப இழிவாக பேசினாங்க. ஏன்னா அவங்க இதில் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு வீட்டுக்கு அவங்களே போய் பொண்ணு பார்த்துருக்காங்க. பொண்ணு பார்க்குற மாதிரி பார்த்து அந்த பொண்ணுக்கிட்ட இருந்தும் நிறையா காசு வாங்கியிருக்காங்க. பாலாஜின்னு ஒருத்தர் ஒரு ஆன்லைன் ஆப் மூலியமாக இவங்களுக்கு பழக்கமாயிட்டு கொஞ்ச நாள் இவங்களுக்குள்ள நட்பாக இருந்தது காதலாக மாறி இருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த காதல்ன்ற பேரில் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஃபால்ஸ் ப்ராமிஸ்லாம் கொடுத்து அவங்ககிட்ட ஒரு 15 லட்ச ரூபா காசு வாங்குறாரு. லோன், இந்த மாதிரி பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு, எனக்கு இன்னொன்று ஹெல்ப் பண்ணணும். இவங்களும் வந்து சரி நம்மளை கல்யாணம் பண்ணி போகிறாச்சுன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் காசும் கொடுத்துருக்காங்க. காசை கொடுத்து ஒரு 1 month கழிச்சு என்ன பண்ணுறாரு, இவர் வந்து இவங்களை நம்ம ஈஸியாக போகலாம், பீச் போகலாம், நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம், 2 hours கொண்டு வந்து விட்டுரு, ஈவினிங் 6:30 கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போயிட்டு என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல அவர் காரில் ஏற்றும் போதே ப்ரீ பிளான்டாக தான் வந்திருக்காரு. அவர் முன்னாடி சீட்டில் ஆல்ரெடி திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு தான் வந்திருக்காரு. பின்னாடி சீட்டில் தான் இவங்க ஏற்றுறாரு. காரை கொண்டு போயிட்டு ஈசிஆரில் ஒரு தனிமையான இருட்டான ஒரு சீட்டில் கொண்டு போய் நிறுத்திட்டு பின்னாடி சீட்டுக்கு வராரு. பின்னாடி சீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த சீட்டில் ஃபஸ்ட்டு வந்து இவங்களை கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இவங்க வந்து என்னோட கிளைண்ட் வந்து வேறு எந்த விதமான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததில்லை. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ வர்ஜின். அண்ட் இதனால அவங்களுக்கு வந்து லைக் அதில் விருப்பமும் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஃபோன்லேருந்து ஒரு வீடியோ எடுத்து காட்டுறாரு. இந்த மாதிரி பாரு, எனக்கு இந்த மாதிரி உங்க கூட பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்றாரு. ஸோ இது அவங்க வந்து எனக்கு இது மாதிரி அருவருப்பாக இருக்குது, இது காட்டாது, எனக்கு கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுன்னு சொல்கிறாங்க. கொண்டாடி சரி நம்ம கொஞ்ச நேரத்தில் போயிடலான்ட்டு முன்னாடி சீட்லேருந்து ஒரு மாசா பாட்டில் எடுத்து கையில் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஜூஸை குடின்றாரு. இல்லை வேணாம், இல்லை ஜூஸ் தான் ஒன்றும் குடி அப்படின்றது. இவங்க ஜூஸை குடிக்கும் போதே இவங்க சொல்கிறாங்க, இல்லை ஒரு மாதிரி கசப்பாக இருக்குது, இல்லை காலையில் வாங்கினதா ஒன்றும் இல்லைன்றாரு. அப்புறம் அந்த ஜூஸை குடிச்சிட்ட உடனே இவங்களுக்கு ஒரு 5 minutesலேயே ஒரு மாதிரி கிடினஸ் ஆகுது. அந்த ஆள் நல்லா ஒரு 6 feet ஹைட் இருப்பார். ஸோ ஒரு 6 feet நல்ல ஆள், நல்லா கொஞ்சம் ஃபேட்டான ஒரு ஆள். அவர் என்ன பண்ணுறாரு, இவங்களை கார் பின்னாடி சீட்டில் தள்ளி இவங்க மேலே ஏறி உட்காந்து அவங்களோட 2 கையை ஒரு கையால் இப்படி பிடிச்சி அவர் என்ன பண்ணுறாருன்னா, கிஸ் பண்ண ட்ரை பண்ணி அவங்களோட உள்ள கையை வைக்கிறார். கையை வச்ச உடனே இவங்க அட ஆரம்பிக்கிறாங்க. அட ஆரம்பித்து பயத்தில் இவங்க கன்னத்தில் ஓங்கி அறையிறாங்க.